இயேசுவே நாங்கள் மன்றாடுகிறோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். அன்பு சகோதரங்களே, மீண்டும் ஒரு நாள் பொழுதிலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கின்றேன். இறை வார்த்தையை தியானிப்பது என்பது அது எமக்கு வாழ்வளிக்கின்றது, வலுவூற்றுகின்றது, உயிர் கொடுக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாங்கள் செவிமடுத்து அந்த வார்த்தையை எங்கள் உள்ளத்திலே இருத்தி நாங்கள் அந்த வார்த்தைக்கு செவிமடுத்து அது எங்கள் வாழ்வில் செயல்பட இடம் கொடுத்தோம் என்றால் நாம் இறை அருளினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருப்போம் சோதரங்களே. இன்றைய வாசகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 34ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரையும், மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1-16 வரையும் எடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு வாசகங்களும் சோதரங்களே மிக முக்கியமான ஒரு உண்மையை எடுத்து காட்டுகிறது. கடவுள் தன் மக்களை அன்போடு பராமரிக்கும் ஒரு நல்ல ஆயன். அதேவேளை மனித ஒப்பீடுகள், மனித கணக்கீடுகள், மனிதனுடைய பார்வைக்கும் கடவுளுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. கடவுள் தாராள மனம் உள்ளவர். இந்த இரண்டு விடயங்களை இந்த வாசகங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்லுகிற சாரங்களை. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தை பார்த்தோம் என்றால், எசேக்கியேலுக்கு ஆண்டவர் இடைப்பட்ட பொழுது அந்த காலத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், இது 6ஆம் நூற்றாண்டிலே பபிலோனிய சிறைவாசத்தின் காலத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பணியாற்றுகின்றார். யூதாவின் அரசியல் மற்றும் ஆன்மீக நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அந்த காலத்திலே அரசர்கள், தலைவர்கள், மக்களை வழிநடத்துவர்கள் இவர்களை ஆயர் என்று குறிப்பிடுவார்கள். ஒரு ஆயருடைய கடமை என்னவென்றால் மந்தைகளை பாதுகாப்பதும் வழி நடத்துவதும் அவைக்கு உணவளிப்பதும். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால், கடவுள் இந்த ஆயர்களை யாரெல்லாம் நியமித்தாரோ இவர்கள் மந்தைகளை வழிநடத்தி, மந்தைகளை பாதுகாத்து, மந்தைகளுக்கு உணவளித்து, மந்தைகளை பேணி பராமரிப்பதற்கு பதிலாக தங்களை வளர்ப்பதிலே முக்கியத்துவம் காட்டினார்கள். தங்களை தான் வளர்த்தார்கள். இந்த காலத்தில் தான் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடாக செய்தியை கொடுக்கின்றார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 31ஆவது அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை முழுக்களும் நீங்கள் படித்து பார்த்தீங்க என்றால் சோதரங்களே, நானே என் ஆடுகளை தேடுவேன், என் ஆடுகளை நான் தேடுவேன். ஏனென்றால் யாரெல்லாம் நியமித்தாரோ அவர்கள் இந்த ஆடுகளை தேடி போகவில்லை, இந்த ஆடுகளை மந்தைகளை பராமரிக்கவில்லை, மந்தைகளை பாதுகாத்து மந்தைகளை பேணி அவர்களை வளர்ப்பதற்கு பதிலாக தங்களை தான் வளர்த்து கொண்டார்கள். இந்த ஆயர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆயர்கள் சரியாய் செய்யாத பொழுது கடவுள் வருகிறார், நானே என் மந்தைகளை மேய்ப்பேன். இந்த மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் ஆண்டவர் எங்களை கைவிடுகிற இறைவன் அல்ல. ஆயர்கள் இந்த மந்தைகளை தேடி போகவில்லை சகோதரங்களே. காயப்பட்டவர்கள், வழி தவறியவர்கள், காணாமல் போனவர்கள், இப்படிப்பட்டவர்களை தேடி போகவில்லை. அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு, தங்களை பாதுகாத்து கொண்டு, தங்கள் சுய நலத்தோடு தான் இருந்தார்கள். எதற்காக ஆயர் பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ, கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே அவர்கள் இருக்கையில் செயல்படையில் அதை சரியாக செயல்படுத்தவில்லை. அதனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே என் மந்தைகளை மேய்ப்பேன்.
இந்த ஆயர்களை ஆயர் பணியிலிருந்து நான் அகற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனத்திலிருந்து பார்த்தீங்க என்றால், ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, என்மேல் ஆணை, என் மந்தை கொள்ளையிடப்பட்டது, எல்லா காட்டு விலங்குகளாலும் இரையானது, ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை. என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை, என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொண்டார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஆண்டவர் செய்தி கொடுக்கிறாரு, நான் என்ற மந்தைகளை மேய்க்கப் போகிறேன், என்ற மந்தைகளை நான் மேய்ப்பேன் என்று ஆண்டவருடைய சத்தம் சவரங்களே. ஆகவே ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். என் மந்தையில் அவர்களிடம் இருந்து திரும்ப பெற்றுக் கொள்வேன், மந்தை மேய்ப்பினின்று அவர்களை நீக்கி விடுவேன். எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள். இந்த மந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னை முன்படுத்துகின்றார். எசேக்கியேல் கூறப்பட்டதன் போல லூக்கா நற்செய்தியில் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து பார்க்கின்ற ஆண்டவர் காணாமல் போன ஆட்டை பற்றி சொல்லுகின்றார். ஒருவரிடம் 100 ஆடு இருந்தது, அதிலே ஒரு ஆடு வழி தவறி போக ஆண்டவர் அந்த ஒரு ஆட்டை தேடி போகின்ற 99 ஆட்டை விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போகின்ற அவர் அந்த தொலைந்து போகின்ற, நலிந்து போயிருக்கின்ற, பலவீனப்பட்டு இருக்கின்ற, காயப்பட்டு இருக்கின்ற ஆட்டை இட்டு ஆண்டவர் எவ்வளவு அக்கறையாக இருக்கின்றார். அந்த ஆடின் மீது ஆண்டவருடைய பரிவு, அந்த ஆட்டின் மீது ஆண்டவருக்கு இருக்கின்ற அன்பு இந்த ஆயர்களிடம் இருக்கப்படும் சகோதரங்களே. இந்த ஆயர்களிடம் அது இருக்கவில்லை. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே என் மந்தைகளை மேய்ப்பேன் என்று. அதே போன்று பார்க்கின்ற திராட்சை தோட்ட உரிமையாளருடைய பற்றி. திராட்சை தோட்ட உரிமையாளர் அந்த நாட்கள் அறுவடை காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால், தொழிலாளிகள் வந்து சந்தைகளிலும் அங்கு இங்கு நிற்பார்கள். என்ற அறுவடை காலம் வருகின்ற பொழுது அநேக தொழிலாளர்கள் தேவைப்படும். ஆகவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வருவார்கள், வந்து அங்கங்கே நிற்கிறவர்களை தங்களுக்கு தேவைக்கேற்றார் போல தொழிலாளர்களை அழைத்து கொள்ளுவார்கள். இப்படியாய் ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார். தொழிலாளர் இருந்தார், அவர் காலையிலே தொழிலுக்கு அமர்த்துகின்றார். அவர்களுக்கு ஒரு தெனாரியம், ஒரு நாளைக்கு ஒரு நாள் சம்பளம் ஒரு தெனாரியம் தான் சொல்லுங்களே. அதன் பின்பு காலையில் வெள்ளம் வேலைக்கு அமர்த்துகின்றார். அதன் பின்பு வெளியே சென்று அறுவடை மிகுதியாக இருக்கின்ற இன்னும் ஆட்கள் தேவை போகின்றார். இன்னும் சிலர் சந்தியில் நிற்பதை பார்க்கின்றார். அவரையும் அழைக்கின்றார், வாருங்க வந்தேன் தோட்டத்தில் வேலை செய்யுங்க. அதன் பின்பு மதிய நேரம் போகின்றார். அதன் பின்பு அதன் பின்னேரம் போகின்றார். அதன் பின்பு மாலை வேலையும் போகின்றார். இறுதியாக போயும் அங்கு நிற்கின்றவர்களை அழைத்து, வாருங்கள் என் தோட்டத்தில் அறுவடை வேலை இருக்கின்றது, வந்து வேலையை செய்யுங்க. மாலையானதும் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்ற நேரம் வருகின்றது. ஊதியம் கொடுக்க நேரம் வருகின்ற பொழுது கடைசியில் வந்தவர்களுக்கு, உதாரணத்துக்கு 6 மணிக்கு வேலை முடிகின்றால் 5 மணிக்கு வந்தவர்களுக்கும் ஒரு தெனாரியம், காலையில் வேலை செய்தவர்களுக்கும் ஒரு தெனாரியம் கொடுக்கப்படுகின்றது. இந்த காலையிலிருந்து வேலை செய்தவர்கள் பெற்றுக்கொண்ட ஒரு தெனாரியத்தை அவர் சொல்லுகிறார்கள், பாரன் மாலை வந்து ஒரு கொஞ்ச நேரம் வேலை செய்தவர்களுக்கு இவ்வளவு கொடுக்கப்படுகிறதே, காலையிலிருந்து வேலை செய்த எங்களுக்கு ஒரு தெனாரியமான இவர்களுக்கு 1 மணி நேரம் தான் வேலை செய்திருக்கிறார்கள், கடைசி நேரத்தில் வந்தவனுக்கும் இதே சம்பளம். ஆக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தெனாரியத்தை பற்றி அல்ல முறையிட்டார்கள் சகோதரங்களே, மற்றவர்களுக்கு கொடுத்ததை இட்டு முறையிடுகிறார்கள். இந்த 2 பகுதியூடாக இன்று எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி என்ன? இந்த 2 பகுதியூடாக இன்று இறைவன் எங்களுக்கு எதை சொல்லுகின்றார்? அன்பு சகோதரி சகோதரியே, ஆயர் நிலையில் இன்று மக்களை வழிநடத்த குருக்களாக இருந்தால் என்ன, ஊழியக்காரர்கள் இருந்தால் என்ன, பொது நிலையில் உள்ளவர்களாக இருந்தால் ஆண்டவர் யாரெல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிறார். அல்லது ஒரு குடும்ப தலைவனை எடுத்துக்கொள்ளுங்கள், தொழில் செய்கிற இடத்தில் ஒரு தொழில் தலைவனை எடுத்துக்கொள்ளுங்கள். அவனிடம் இருக்கின்ற ஊழியர்கள், வேலையாட்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அவன் அவர்களை சரியாய் வழிநடத்த வேண்டும். என்று கிறிஸ்தவராய் நாம் என் குடும்பத்தை, கணவனாய் என் குடும்பத்தை நான் சரியாக வழி நடத்துகின்றேனா?
எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் சரியாக இருக்கின்றேனா? ஒரு குருவாக எனக்கு குருவானவராய் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் சரியாக இருக்கின்றேனா? ஒரு ஊழியக்காரனாய் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நான் சரியாக இருக்கின்றேனா? அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்றவனாக இருக்கின்றேனா? மந்தைகள் எங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்க அந்த மந்தைகளை நான் மேய்க்கின்ற பணி செய்கின்றேனா? மந்தைகளை வைத்து நான் மேய்ந்து கொள்ளும் பணியை செய்கின்றேனா? என்னை வளர்த்து கொள்வதற்கு. அன்பு சகோதரங்களே, ஊழியக்காரர் அல்லது ஒரு குருவானவரை ஒரு குருக்களாக எடுத்துக்கொண்டால் என்ன, ஒரு ஊழியக்காரனை எடுத்துக்கொண்டான இவர்களெல்லாம் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். மக்கள் இவர்களுக்காக ஏற்படுத்தப்படவில்லை. ஒரு குரு எடுத்துன்னா குருவுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் குரு. அந்த மக்களை ஆவிக்குள்ள வழி நடத்துவதற்கு, அந்த மக்களை ஆண்டவர் பாதையில் செல்வதற்கு, அவர்களுக்கு உதவுவதற்கு. எங்கு அவர்கள் பலவீனப்பட்டு போயிருக்கிறார், எங்கு அவர்கள் உடைந்து போயிருக்கிறார்கள், எங்கு அவர்களுக்கு உதவி தேவை, அங்கங்கு அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுக்கு ஒத்தாசை கொடுத்து ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை பேணி பாதுகாத்து வழி நடத்துவதுதான் அவருடைய வேலை. அதை செய்யாது அதை தடுத்து நிறுத்தி தங்கள் என்னப்படி தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்படி நடத்துவதற்கு அல்ல, தங்களை வளர்த்து கொள்வதற்கு அல்ல. நாங்கள் வாழும் உலகத்தில் பார்க்கின்ற சோதனைகளை எத்தனையோ விதமான ஆயர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையாய் மந்தைகள் மீது அக்கறை உள்ளவர்களாயும் மந்தைகளுக்கு எது அவசியமோ அதை செய்கின்றவர்களாயும் மந்தைகளை உண்மையாய் பாதுகாக்கின்றனர். உண்மையும் உத்தமமான ஊழியர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே, அநேகர் இருக்கிறார்கள் உண்மையும் உத்தமமாய் ஊழியர் செய்கின்றவர்கள். தங்களை வளர்ப்பதல்ல, தங்களை பாதுகாப்பதல்ல, தங்கள் உயிரை கொடுத்து மந்தைகளுக்காக பணி செய்கின்றவர்கள், பயணத்தை மேற்கொள்ளுகின்ற ஊழியர்கள் இருக்கின்றார்கள். என்றும் இந்த வயது இந்த பகுதியூடாக, இந்த எசேக்கியேல் பகுதியூடாக ஆண்டவர் இன்று உண்மையும் உத்தமமா இல்லாத ஊழியர்காரர்களுக்காக ஆண்டவருடைய ஒரு செய்தி. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே கவனமாயிருங்க, ஜாக்கிரதையாயிருங்க. உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டது அந்த பொறுப்பை செய்வதில்லை. மந்தைகளுக்காகத்தான் நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒழிய உங்களுக்காக மந்தைகள் நியமிக்கப்பட இல்லை. யாருக்கு நீங்க பணி செய்றீங்க? யாருக்கு பணி செய்றீங்க? உங்களோட பணியின் நோக்கம் என்ன? கடவுள் உங்களை ஆயனாய் நிறுத்தி ஆயனுக்குரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை எதற்கு பயன்படுத்துகிறீங்க? எதற்கு அதை பயன்படுத்துகிறீங்க என்றதை இன்று ஆயர் நிலையில் இருக்கின்ற வழி நடத்துகின்ற மந்தைகளை வழி நடத்த இருக்கின்ற அந்த நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். குடும்ப தலைவன் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். தன் குடும்பத்தை கடவுள் உனக்கு கொடுத்த பிள்ளையை நீ எப்படி வழிநடத்தி கொண்டிருக்கின்றாய்? நீ பொறுப்புள்ள தகப்பனா இருக்கின்றாயா? ஆண்டவர் உனக்கு கொடுத்த பொறுப்பில் நீ உண்மையும் உத்தமமான ஒருவராக இருக்கின்றாயா? ஒரு கண நான் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தி வாசகத்தின் படி சவரங்களை இறுதியாய் வந்தவருக்கு கொடுக்கப்பட்டது. காலையிலிருந்து வேலை செய்தவர்கள் முறையிடுகிறார்கள். தங்களுக்கு ஒரு தெனாரியம் கொடுத்தீங்கன்னா அதுகளுக்கு சம்மதித்தான் அவர் வந்தார்கள். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தெனாரியத்திட்டல்ல, மற்றவருக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டதேற்று, மற்றவருக்கும் அதே இது கொடுக்கப்பட்டதேற்று. அவர்கள் குறைஞ்ச நேரம் தான் வேலை செய்ய. நாங்கள் நாள் முழுக்க இன்று பாருங்கள், நாங்கள் பார்க்கின்றோம் இன்றைக்கு எத்தனையோ இடங்கள், எத்தனையோ சகோதரர் மத்தியிலே நாங்கள் தான் ஆலயத்தில் இருக்கிறோம். நாங்கள் நெடுகளும் ஆலயத்துக்கு வருகின்றோம். நாங்கள் நெடுகளும் ஆலயத்தில் காரியத்தில். ஆகவே எங்களுக்கு தான் பதவியை வேண்டும், எங்களுக்கு தான் பொறுப்பு வேணும், எங்களை தான் முன்னிறுத்த வேணும். இடையில் ஒரு வருவதற்கு சான்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ வந்தாக்கள், அவர்களுக்கு என்ன இருக்கு? நாங்கள் தானே கூட வேலை செய்கிறோம், நாங்கள் தானே கூட அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் தானே கூட ஓடுகிறோம், நாங்கள் தானே கூட செபிக்கிறோம், நாங்கள் தானே கூட வழிநடத்து. நாங்கள் பாருங்க, இதே மனநிலை இன்றும் இருக்கின்றது தானே. ஆண்டவர் யார் யாரை தெரிஞ்செடுக்கிறாரோ அதற்கு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படுகின்றவங்களா இருக்கணும். நாங்களுக்கு நாள் முழுக்க ஓடலாம், நாள் முழுக்க செபிக்கலாம், நாள் முழுக்க நாங்கள் உழைக்கலாம், எல்லா காரியமும் செய்யலாம். ஆனால்
தெரிவு எடுப்பதும் அவரவர்களுக்குரியது கொடுப்பதும் அது கடவுளுடைய அருள், வேறு ஒன்றுமில்லை சகோதரர்களே. அவர் தாராள மனம் உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சமமாய் பார்க்கின்ற இறைவன். அவர் எங்கள் உள்ளத்தை பார்க்கின்றார். காலையில் வந்தவனுக்கு ஒரு தெனாரியம் கொடுத்தார், அவர் அநீதி செய்யவில்லை. மாலை வந்தவனுக்கும் ஒருவனுக்கும் 1 மணி நேரம் வேலை செய்தவனுக்கும் அதே ஒரு தெனாரியத்தை கொடுத்தார். ஏனென்றால் அவர் அருள் நிறைந்தவர், அவர் அன்புள்ள இறைவன், அவர் பரிவுள்ளவர். ஐயோ வேலை இல்லாமல் நிற்கிறான், அவனையும் அழைத்து வா, நீயும் வேலை செய்யப்பா, இதை உனக்கும் என்று தாராளமாய் கொடுக்கின்றார். அதே எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது? அதான் கேட்கிற, உங்களுக்கு என்னது? நான் அப்படி செய்வதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அன்பு சகோதரங்களே, இன்றைய நாளிலும் எங்கள் வாழ்விலே நாங்கள் ஒரு கணம் கடவுள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே நாங்கள் எப்படி பதில் கொடுக்கின்றோம், நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றதை ஒரு கணம் நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். குடும்ப தலைவனாக இருக்கிறவர், நீங்கள் குடும்ப தலைவனாக பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஒரு தொழில் அதிபதியாக இருக்கிறீங்களா? தொழில் அதிபதி உங்கள் காரியாலயத்தில் தொழில் செய்கிற அத்தனை பேருக்கும் நீங்கள் எவ்வளவு நீதி உள்ளவராயும் உண்மை உள்ளவராயும் அவர்களை எப்படி நீங்கள் வழிநடத்துறீங்க? ஆலயங்களை எடுத்துக்கொள்ளுங்க. ஆலயத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் சிதறுண்டு போகாதபடி பார்க்கிறவர்களாக இருக்கிறீங்களா? ஆயர்களே, அவர்கள் சிதறுண்டு போய் அவர்கள் ஆயனில்லாத மந்தையில போல திரிவதை போல விட்டுட்டு இருக்கிறீங்களா? எதை பாதுகாக்கிறீங்க? மந்தைகளை பாதுகாக்கிறீங்களா? அல்லது உங்களோட பதவியோ அல்லது உங்களுக்கு அன்று கொடுக்கப்பட்ட கட்டிடம் அல்லது நிர்வாகம் இதை பாதுகாக்கணும் என்று ஓடுறீங்களா? அல்லது மந்தைகளை பாதுகாக்கணும்? மந்தைகளுக்குரியது செய்ய நிற்கிறீங்களா? எதுக்கு முதலிடம் கொடுத்து நிற்கிறீங்க? கடவுள் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்பில் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருந்தார் என்றால் அந்த அதிகாரம் அல்லது ஒரு சட்டம் திட்டம் எல்லாமே இந்த மந்தையில் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவதற்கு உதவுறதா இருக்க வேண்டும். மாறாக அதை விட்டு இந்த மந்தைகளை சிதறுண்டு போகும் அல்லது நலிந்து பலவீனப்பட்டு காயப்பட்டு இருக்கிற மந்தைகளை கணக்கெடுக்காமல் அதுகள் எங்களுக்கு அவசியம் இல்லை, எங்களோட இருக்கிறது போதும் என்று நிற்கிற அளவுக்கு. நான் ஒரு முறை ஒரு குருவானோட கருத்தை போது சாரங்களே, எங்களோடு இணைப்பில் இல்லாத எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கின்றதே, அந்த ஆத்துமாக்களை தேடி போக வேண்டாமா நாங்கள் என்று நான் உரையாடி கொண்டிருந்த பொழுது நான் கேட்ட பொழுது மனவேதனையோடு சொல்லுகிறேன் சாரங்களே. ஒரு குருவானவர் சொன்னார், எங்கள்கிட்ட வராதவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எங்கள்கிட்ட வராதவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அந்த இடத்துல அவரிடம் நேரடியாக சொன்ன நான், அப்படி என்றால் ஆண்டவர் சொன்ன இந்த உவமை என்ன? 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி போன கதையை சொன்னாரே, அதில் என்ன, அதோடாக என்ன செய்தியா? நாங்கள் அந்த ஒரு ஆட்டை தேடுவதில் தான் நாங்கள் எங்களால் முடிந்த ஒரு பொதுநிலையினராய் எங்களால் முடிந்த விதத்திலே நாங்கள் ஓடுகிறோம் என்று நான் கூறினேன். அன்பு சகோதரங்களே, அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் காணும்படியாய் நாங்கள் முகம் கொடுக்கும்படியாய் இன்னும் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்பட்ட ஆண்டவர் அவர்களை மீண்டுமாய் தனது ஆயத்த பணியில் சரியாக உண்மையாக உத்தமமாக செயல்பட பதில் கொடுக்க, மந்தைகளை பாதுகாக்க, மந்தைகளை இழந்து போகாதபடி பார்த்து கொள்ள. ஆகவே இந்த வேளையில் கண்களை மூடி அன்பு இரக்கம் உள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, ஆயத்துவ பணி என்றது ஆலயத்தில் மாத்திரமல்ல, குடும்பத்திலும் குடும்ப தலைவனாய் என்னை நீர் ஏற்படுத்தினீர். எனக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து நான் குடும்பத்தை நான் அப்பா உமது திருவுளத்துக்கேற்ப சரியாய் வழிநடத்த, என் பிள்ளைகள் செல்வங்கள் யாரும் வழிதவறி போகாமல் இருப்பதற்கு ஏற்ற விதத்தை நான் வழி நடத்துகின்ற ஞானத்தை எனக்கு தாங்க சுவாமி. ஆயத்துவ பணியை பொறுப்பேற்றிருக்கிற ஒவ்வொரு ஆயர்களுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் யாரிடமெல்லாம் மந்தைகளை பொறுப்பு கொடுத்து மந்தைகளை பேணி நடத்துங்க வழி நடத்துங்க என்று கொடுத்த பொறுப்புகளை யாரெல்லாம் வழிதவறி நிற்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம் அப்பா. அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவும், தூய ஆவியினாலே அவர்கள் வழிநடத்த
மந்தைகள் சிதறுண்டு போகாதபடி மந்தைகளை உம்முடன் கிட்டிச் சேர்க்கின்ற அந்த ஞானத்தை அவர்களுக்கு கொடுத்து மீண்டுமாய் அவர்களை புதுப்பித்து நீர் வழி நடத்தும்படியாக கெஞ்சுகிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பொறுப்பை சரிவர செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியினாலே அபிஷேகித்து உமது வல்ல கரம் எங்களை தாங்கி எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நாங்கள் முகம் கொடுக்கிற எல்லா சூழல்களுக்குள்ளும் எங்களை தேற்றி வழி நடத்தும்படியாய் என் ஆண்டவரும் அது குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறேன். தூய பரமபிதாவே, ஆமென்.